காதல் என்றால் ஒரு பெண்ணை நேசிப்பதா? அல்லது ஒரு தேசத்தை உயிராக கருதுவதா? இந்தியாவில் காதலை கவிதையாக்கிய ஒரே மனிதன் மகாகவி பாரதி. எட்டயபுரத்தின் சிறிய மண்ணில் ஒரு கவிஞன் பிறந்தான். ஆனால் அவன் இதயம் சிறியதாக இல்லை. பாரதி கவிதையை உயிராய் நேசித்தவன். அதே நேரத்தில் காதலை தெய்வமாய் கருதியவன். செல்லம்மாள். அவள் பாரதியின் கவிதைகளில் பெயராக இல்லை, ஆனால் ஒவ்வொரு வரியிலும் உணர்வாக இருந்தாள். அவன் காதல் சொல்லப்படவில்லை, எழுதப்பட்டது. அவன் கண்களில் அவளை பார்க்கும்போது ஒரு மனைவி அல்ல, ஒரு சக பயணியாக தெரிகிறாள். அதனால்தான் பாரதி சொன்னான், பெண் என்பவள் அடிமை அல்ல, அவள் ஒரு சக்தி என்று. இந்த வரிகள் கவிதை மட்டுமல்ல, காதலின் உச்சம். பாரதியின் காதல் ஒரு பெண்ணோடு நிற்கவில்லை. அவன் காதல் பெண்கள் அனைவரிடமும் விரிந்தது. பெண்கள் சுதந்திரம் இல்லை என்றால் காதலே அர்த்தமில்லை என்று நம்பினான். அவன் காதல் ஆசை அல்ல, மரியாதை. அதனால்தான் இன்றும் பெண்ணியம் பேசும் ஒவ்வொரு மேடையிலும் பாரதி மௌனமாக நின்று கொண்டிருக்கின்றான். தேசம் அடிமையாக இருந்தபோது பாரதி காதலால் போராடினான். என் தாய் சுதந்திரமாய் சிரிக்க என் உயிர் போகட்டும் என்றான். இது அரசியல் அல்ல, அது காதல் சத்தியம். புதுச்சேரியின் வறுமை, பசியின் வலி, தனிமையின் இருள் எதுவும் அவனது காதலை அழிக்கவில்லை. பாரதி இறந்தான், ஆனால் அவன் காதல் இறக்கவில்லை. இன்றும் ஒரு கவிஞன் எழுதும்போது, ஒரு பெண் உரிமை கேட்கும் போது, ஒரு இளைஞன் தேசத்தை நேசிக்கும் போது, அங்கே பாரதி உயிருடனே இருக்கிறார். கவிதையும் காதலும் ஒன்றாய் வாழ்ந்த ஒரே மனிதன் மகாகவி பாரதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாரதியை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போக. நன்றி.